தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings on Play. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சித்துவோட புது படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சர்ப்ரைசிங்லி இது வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் அவரோட ஸ்டோரி அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்றதுமே அவர்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டிப்பா செம்ம டேலண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த vlogs பார்க்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிராங்க் ஷோஸா பார்க்கறதாலும் சரி, செம்ம டேலண்டான ஒரு பர்சன். ஸோ அவர்கிட்ட இருந்து இப்படி ஒன்று வருதுன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எப்படி பண்ணியிருக்காரு, என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பண்ண எல்லா வீடியோஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எந்த டிலேயும் இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. அவங்க ப்ரொடக்ஷனில் அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட். அடேங்கப்பா. பயப்படுறியோ? நீ என்ன கதை யோசிச்சு வச்சிருக்கியோ பயப்படாம தைரியமா சொல்லுப்பா. அப்படி நடுவுல திணறன்னு வச்சுக்க, என்கிட்ட நிறைய கதை சொல்லுவீல, அதுல ஒன்னு அடிச்சு விடு. பவுண்டர் ஸ்கிரிப்ட் வச்சிருக்க, வீடியோ வச்சிருக்க. சார் நீங்க வரலாம். அடேங்கப்பா. நல்லா தெரியும்ல. 10th எவ்வளவு மார்க்? 240. நான் சொல்றேன்பா 250 சார். படம் எடுக்க தானே வந்திருக்கோம், எதுக்கு 10வது மார்க்கெல்லாம் கேட்க? ஏதோ ஒண்ணு கேட்கிறேன் விடப்பா. +2ல 440. 750 சார். என்ன டிபார்ட்மெண்ட் சார், நீங்க மார்க் கம்மியா இருக்கன்னு ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். என் பையன் படம் சூப்பரா எடுப்பான். ஒரே ஒரு சான்ஸ் மாத்திரம் கொடுங்க சார். உட்காரப்பா. படமா? ஆமா சார். சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். இருப்பா. பா ஏண்டா, காலேஜ் அட்மிஷனுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க, யாராவது சினிமா சான்ஸ் கேட்கறதுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க. இல்ல சார், நான் தனியா காலேஜ் போனதை விட நானும் எங்க அப்பாவும் தான் நிறைய காலேஜ் போயிருக்கோம், அதான் சார். ஓ, கதை நல்லா இருக்குமா? ஓபன் பண்ணா சைன் பண்ணிரலாம்ல. ஏரியா கவுன்சிலர் ஃப்ரெண்ட் தான், பேசுறீங்களா? ஓ போப்பா. இல்ல சார், உன் பேரை சொன்ன சலாம் போட்டாரு. சார் சாரி சார், இந்த ஏரியா கவுன்சிலரே பெரிய ஆள் நினைச்சுங்கிறார் சார் எங்க அப்பா. நீங்க இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். ஹலோ, யாரு? வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன்ப்பா. உன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சார். விடிவி கணேஷ் சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார். சார் என்ன சார், போன்ல உங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. கட்டக்குரல்ல என்ன அழகா பேசுவீங்க சார். என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? யாரடா பேசிட்டு இருக்க? குடு. யாரு? நான் வேல்ஸ்ல இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன் சார். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன் சார். என் அக்கா பையன் 12th கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்தான் சார். அவனுக்கு காலேஜ்ல மெடிக்கல் சீட்டோ இல்ல டென்டிஸ்ட் சீட்டோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நம்ம வேணா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் சார். சித்தன போன்ல நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? ஏய் குறா, காலேஜ்ல இருந்து. ஹலோ, யாரு? ஹலோ, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து சான்சலர் ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன். யாரா இருந்தாலும் காலேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் வர முடியாது சார். டேட்டே இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஈவெண்ட்டை வேணா ஒரு 2 மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க. அதுவும் பேமெண்ட் கரெக்டா வந்தா வரலாம். யாரா இவங்க? லூசு பசங்களா இருக்கானுங்க. ஓகேவா? ஏன் பக்கத்தினே இருக்கிறீங்க? குடு போன குடு. ஹலோ, யாரு? உங்களை வச்சு படம் பண்ணலான்னு பார்த்தேன், இனிமேல் உங்களுக்கு போன் கூட பண்ண மாட்டேன்டா. வேடா போன். ஹலோ 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 ஹலோ. யாரா? யாரோ ஐஸ்வரி கணேசா. ஐஸ்வரி கணேசா சார். பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சார், அதுக்காக என் சான்ஸ்ல கை வச்சிடாதீங்க சார். வெல்கம் டு vlogs இல்ல படம். படம். ஓ நைஸ். கதை சூப்பர்ப்பா, ஆனா டைட்டில் உங்க ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கணும். பயங்கரம் இல்லை சார்.
ஓகே. பயங்கரம்னா தெரியலையே, பயங்கரம் புதுசா இருக்கு. யா சீரியஸா எங்களுக்கு என்னன்னா செம்ம ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியா ஃபீல்ட்லேயே இருந்துட்டு ஒரு ஆக்டிங்கில் இருக்கணும் அண்ட் டிரெக்ஷனுக்குள்ளே போகணுன்ட்டு ஆசையோடு இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நெக்ஸ்ட் லெவல் போகிறப்போ அதை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாக்ஸ் விஜய் சித்து விளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது பார்க்காதவங்களே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பசங்க கூட விஜய் சித்து விளாக்ஸ் இன்னைக்கு வந்திருக்கோம் அதை போடுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஜாலியாக தான் இருக்கும் அவங்க விளாக்ஸும். ஸோ அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த ரீசெண்டாக வந்து அந்த டிராகன் மூவில அவங்க ரெண்டு பேத்தி பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு. நான் ஹர்ஷத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல, வேற நாள் அவருமே நடிச்சிருக்காரு. விஜய் சித்து பத்தி தெரியும், நான் பிராங்க்ஸ் ஷோலாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஆக்டிங் ஸ்கில்ஸ் வேணும். அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்க கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி வரப்போகுதுங்கிற போது அது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஒரு காமெடி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சின்ன டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அதுவும் அவங்களோட ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இனிமே இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஸ்டைல்லேயே அந்த மூவியுமே எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு பி a blockbuster. ஸோ எங்க சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். அண்ட் டயங்கரம் அதுவே வித்தியாசமா இருக்கு. டயங்கரம் என்னன்னு தெரியலையே, சும்மா அந்த வேர்ட்ஸ் உல்டா பண்ணி போடுறது ஒரு டயங்கரம். மேபி தமிழ்ல அப்படி ஏதாவது வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்மார்ட். ஸோ நீங்க ஏதாவது பார்த்து கண்டிப்பா இல்ல ஆக்சுவலி இவங்க வந்து அவங்க வேர்ட்ஸ் இது பண்ணி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்னு நான் பார்த்தோன்னே சரி இவர் வந்து ஹீரோவா ஏதோ படம் நடிக்கிறாரு போல அப்படிதான் நினைச்சேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாக்குறப்ப தெரியுது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விஜய் சித்துவா அப்படின்ட்டு. So we are so happy. இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இன்னி கன்ஃபார்ம் ஆகல. காஸ்ட் அண்ட் க்ரூ போட்டுருக்காங்களா? ஆமா, ஹர்ஷத் இவங்க எல்லாரும் இருக்காங்க. சோ இன்னும் போக போக நமக்கு வந்து இன்னும் அப்டேட்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். மியூசிக் பத்தி ஏதாவது போட்டிருக்காங்களா? மியூசிக்குமே நல்லா ஒரு இதாக இருந்துச்சு, ஜாலியான ஒரு மியூசிக்காக தான் போட்டிருந்தாங்க. மியூசிக் பத்தி எதுவும் இருக்கான்றது தெரியல, வெயிட் பண்ணுங்க நான் பார்க்குறேன். ஸோ மியூசிக் ஸ்பெசிஃபிக்கா மியூசிக் இல்ல, சவுண்ட் டிசைன் இப்படி எல்லாம் போட்டுருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா யாரு இதனா போடல. பட் நான் சொன்ன மாதிரி காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த ப்ரோமோ கிரெடிட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ப்ரோமோ கிரெடிட்ஸ் காஸ்ட்னு பார்த்தோம்னா விஜய் சித்து, ஐஸ்வரி கணேஷ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து நான் இந்த இதை பார்த்தோன்னா அவங்க டீம் அப்படியே இருக்காங்க போல. சோ அவங்கள வச்சு தான் படமே எடுக்கறாங்க. இனி வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நம்மளுக்கு யாருன்னு ரிவீல் பண்ணல. எனக்கு யார் நடிப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு அப்டேட் வரும். கூடிய சீக்கிரத்துல இவங்களும் ஒரு செம்மையான ஒரு படம் எடுத்து நமக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பா அது வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ முக்கியமாக இன்னொன்று பற்றி நம்ம பேசி ஆகணும். ஐஸ்வரி கணேஷ் அவரோட கேரக்டர் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது நல்லா நடிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்லேயும் மேபி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் பார்க்கலாம், லெட்ஸ் சி. செம்ம எக்ஸைட்டடாக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ நாங்கள் இருக்க மாதிரி தான் கண்டிப்பாக நீங்களும் இருப்பீங்கன்ட்டு நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பாய்.